welcome to Top 7 Tamil. In the video, வந்து 8th standard mathsல first topic எண்ணியல் விகிதமுறை எண்கள்ல இருக்க questions தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So already 6th 7th maths வந்து complete பண்ணியாச்சு. So இந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து descriptionல இருக்கு, வேணும்றவங்க செக் பண்ணிக்கோங்க. So இடையில கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. நீ ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க and support பண்ணுங்க. ஓகேங்களா? क्वेश्चन வந்து பார்க்கலாம். 8th first topic எண்ணியல் விகிதமுறை எண்கள். First question 4/5 மற்றும் 8/9 இரண்டில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்து எது பெரியது சிறியதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்கணும்னா பகுதியை வந்து பார்க்கணும். ஸோ பகுதி வந்து சேமாக இருந்ததுன்னா எது பெருசு எது சின்னது அப்படின்னு ஈஸியாக டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ பகுதி வந்து மாறி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்சிஎம் மீச்சியமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பாட்டில் வகுப்படாது. அப்போ டைரெக்டாக பெருக்கி போட்டுடலாம். 5 9 பெருக்குனீங்கன்னா 45. ஓகேங்களா? 5 9 மீச்சியமாக 45. ஸோ எப்பயும் போல் பகுதி வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நம்பர் வந்து பெருக்கும். ஸோ அப்போ பெருக்கும்போது 36/45 வருது. 8/9 வந்து 40/45 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டும் சேமாக வருது. ஸோ அடுத்து மேலே இருக்க நம்பரை பாருங்கள், 40 பெருசா 36 பெருசா? 40 தான் பெருசு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 40/45. இந்த 40/45 எதில் வருதுன்னா 8/9 வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பெருக்குக 2 3/5 மற்றும் 1 4/7 இதை பெருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெருக்கல் சிம்பிள் போடுங்க. கலப்பு பின்னமாக இருக்கிறத நம்ம பின்னமாக மாற்றணும். ஸோ எப்படின்னு தெரியும், கீழே இருக்க 2 நம்பரை வந்து பெருக்கணும், மேலே இருக்க நம்பரை வந்து கூட்டணும். 2 10 10 + 3 13. அப்போ 13/5. இந்த சைடு என்ன வரும்னா 11/7. ஸோ பெருக்கி போட்டிங்கன்னா 143/5 35 வரும். ஸோ இது மறுபடியும் ஆப்ஷனில் பாருங்கள், இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஆன்சராக போடலாம். சப்போஸ் வந்து இந்த மாதிரி கலப்பு பின்னமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ கலப்பு பின்னமாக மாற்றணும். 143 வகுப்படும் எண்ணா போட்டு 35 வகுத்தியாக போடணும். ஸோ வந்து போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 4 3/35 வருது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4 3/35. மூணாவது கணக்கு பின்வரும் தசம எண்களை விகிதமுறை எண்களாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தசம எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க, விகிதமுறை எண்களாக மாற்றணும். ஸோ எப்படி செய்யறதுன்னா ஆப்ஷனில் இருக்க அந்த ஆன்சரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 1/4 எடுத்துக்கோங்க. ஆப்ஷனில் வந்து 1/4 கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 1 உள்ளே போட்டு 4 வந்து வெளில போடுங்க. போட்டிங்கன்னா 0 பாயிண்டிங் வந்து பாயிண்ட் வச்சிங்கன்னா 0 சேர்க்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து 4 2 8 வரும். 2 பாயிண்ட் வச்சனால நம்ம 0 சேர்க்கலாம். மறுபடியும் எத்தனை தடவைனா இங்கே 0 வந்து 4 5 20 வரும். அப்போ 20 மேலே வந்து 5 வருது. 0.25 வருதா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டிங்கன்னா ஈஸி. அதே மாதிரி இது பாருங்கள் 2/3. ஸோ 2/3 2 உள்ளே போட்டு 3 வந்து வகுத்தியாக போடுங்க. போடும்போது 0.0 போட்டோம்னா 6 3 18. 20ல் 18 போச்சுன்னா 2 புள்ளி வச்சுக்கலாம், 0 போட்டுக்கலாம். மறுபடியும் 6 3 18 வரும். அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0.66 வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அடித்து போட்டிங்க அப்படின்னா சில சமயம் வந்து ஆன்சர் மாறி வரும். அதனால் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு 6 0.25 விகிதமுறை எண் 1/4. 0.66 விகிதமுறை எண் வந்து 2/3. அடுத்து நாலாவது கணக்கு இரு விகிதமுறை எண்களின் கூடுதல் 4/5 ஆகும். ஓர் எண் 2/15 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தெரியாத எண்ணை வந்து ஏதாவது லெட்டரில் எடுத்துக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து 2 எண்கள் வந்து இருக்குது. அந்த 2 எண்களினுடைய கூடுதல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஓகேங்களா? அப்போ அதில் ஓர் எண் வந்து 2/15 கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் நமக்கு தெரியலை, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை எப்படி நம்ம வந்து ஒரு சமன்பாடு மாதிரி உருவாக்குவோம்னா தெரியாத எண் எக்ஸ் ப்ளஸ் 2/15 = 4/5. ஏன்னா இந்த 2 எண்களின் கூடுதல் தான் 4/5. இந்த 2/5 ஓர் எண் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் கொடுக்கல, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 2 எண்களின் கூடுதல் 4/5. ஓகேங்களா? இதான் ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு நீங்கள் சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே 15 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இடையில வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பகுதியை சேம் ஆக்குறதுக்கு எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேலே 15x + 2/15 வரும். ஓகேங்களா? = 4/5. ஸோ இது வந்து டைரெக்டாகவும் நீங்கள் அடித்து போடலாம், இல்லை வந்து மேலே கொண்டு போய் அடித்து போடலாம். ஸோ டைரெக்டாக அடிக்கும்போது மேலேயும் பகுதியும் தான் அடிக்கணும், தொகுதியும் தான் அடிக்கணும், கிராஸாக அடிக்கக்கூடாது. ஓகேங்களா?
ஸோ அடித்து போட்டிங்கன்னா இங்கே வந்து 15 வந்து 3 தடவை வரும், 5 ஒரு தடவை வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 15x + 2 = இந்த 3 இந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா 12,000. ஸோ எப்பயும் போல் 15xஐ வச்சுட்டு 2 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 10. அப்போ x = 10 இந்த 15 பெருக்கல் இருக்குது, இந்த சைடு வகுத்தலாக மாறிடும். ஸோ 10/15 அடித்து போட்டிங்கன்னா 2/3. ஆன்சர் இன்னொரு எண் வந்து 2/3. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் 2/3 அந்த எக்ஸ் இருக்க இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இதே ஆப்ஷன் வச்சு நீங்கள் கூட செய்யலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பராக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 4/5 வந்ததுன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? மெத்தட் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு, இரு விகிதமுறை எண்களின் பெருக்கற் பலன் -2/3 ஆகும். ஓர் எண் 3/4 எனில் மற்றொரு எண்ணை காண்க. மேலே பார்த்தா அதே சம் தான், இங்கே பெருக்கல் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து நம்மளுக்கு கூடுதல் கொடுத்தாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒரு எண் என்ன கொடுத்துருக்காங்க, 3/7 கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் தெரியாது, அதனால் எக்ஸு. இங்கே பெருக்கல் பலன் கொடுத்தனால இங்கே பெருக்கல் சிம்பிள் போடுறோம், அவ்வளோதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3/7 × x, இதனுடைய பெருக்கற் பலன் -2/3, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறோம். சேம் அதே மெத்தடு தான், எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்ல அந்த சைடு கொண்டு போயிருங்க. பெருக்கல் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது என்னவா மாறும்னா தலைகிலியாக மாறிடும், அவ்வளோதான். ஸோ பெருக்கி போட்டிங்கன்னா -14/9 ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின், ஒரு நாடா சுருளின் நீளம் 18 3/4 மீட்டர், சங்கரியிடம் 4 முழு சுருள்களும் ஒரு சுருளின் 3இல் ஒரு பகுதியும் உள்ளன எனில் சங்கரியிடம் மொத்தமாக எத்தனை மீட்டர் நாடா உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சங்கரியிடம் இருக்கும் நாடாவினுடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா மொத்த நீளம் வந்து 18 3/4. இதில் 4 முழு சுருள்கள் வந்து இருக்குது, 3ல் ஒரு பகுதி இருக்குது. மொத்த நீளம் 18 3/4, இதில் 4 3இல் ஒரு பகுதி இருக்குது. 3இல் ஒரு பகுதியை நம்ம எப்படி எழுதுவோம்னா 3இல் ஒரு பகுதி, அப்போ 1/3 அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் பெருக்கி போடுறோம், பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வருதா 18 1/4 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கிறத பின்னமாக மாற்றி வந்து நம்ம பெருக்கி போடுவோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ லாஸ்ட் நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 81 1/4 மீட்டர் அப்படின்னு வந்து ஆன்சர் வந்து வருது. ஓகேங்களா? ஒரு சுருளோட நீளத்தில் சங்கரிட்ட மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 81 1/4 மீட்டர். 7வது கணக்கு, ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வந்து வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் உள்ள வித்தியாசம் 34 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க 8/9 வந்து பெருக்கணும், ஆனால் மாற்றி வகுத்து வந்து செஞ்சுட்டாங்க. அப்படி வகுக்கும் போது சரியான ஆன்சருக்கும் தவறான ஆன்சருக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னா 34 அப்படின்ற நம்பர் வித்தியாசமாக வருது. அப்போ அந்த எண் என்ன, எந்த நம்பரால் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த எண் தெரியாத எண்ணை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கண்டுபிடிக்க வேண்டிய எண் என்னன்னா பெருக்கலும். 8/9 வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா பெருக்கி இருக்கணும், அதனால 8x/9 அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டிய எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல 8x/9 ஏன் போட்டோம்னா இங்கே பெருக்குதல்னா நம்ம கரெக்டானது, அதனால நம்ம 8x/9 போட்டுக்கிறோம். கண்டுபிடித்த எண் என்னன்னா அவங்க வந்து என்ன பண்ணி போட்டிருக்காங்க, வகுத்து போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு தெரியாத எண், அந்த எண்ணு x/8/9 வகுத்து போட்டிருக்கனால நம்ம டிவைடில் போடுறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல புரிஞ்சாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரியானது பெருக்கும் போது வரும் விடை, தவறானது வகுக்கும் போது வரும் விடை, அவ்வளோதான். ஸோ இந்த 9 வந்து மேலே போயிடும், அப்போ 9x/8 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வித்தியாசம் வந்து எவ்வளோ வருதுன்னா 34 வருது. ஸோ 34 ஈக்குவல் பண்ணணும் இந்த 2 விடையோட, அவ்வளோதான். ஸோ எப்பயும் போல் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 8 9 ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது, அப்போ ரெண்டையுமே டைரெக்டாக பெருக்கி போட்டுடலாம். 8 9 பெருக்குனிங்கன்னா 72. ஸோ மேலே வந்து 81x வரும், -64x வரும். ஸோ 81லேருந்து 64 கழிச்சிங்கன்னா 34. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா கீழே இருக்க 72 இந்த சைடு ரைட் சைடு கொண்டு போயிடணும். எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வச்சுட்டு 17 இந்த சைடு டிவைடில் வந்துடும். ஸோ சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 144. அந்த எண் என்னன்னா 144. புரியுதுங்களா? 8வது கொஸ்டின், நீட் தேர்வில் மொத்தமுள்ள 180 வினாக்களில் ஜெயந்த் 19/30 பகுதி வினாக்களுக்கு சரியாகவும்
5/18 பகுதி வினாக்களுக்கு தவறாகவும் பதிலளித்துள்ளார் எனில் ஜெயந்த் பதிலளிக்காத வினாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, மொத்தம் எவ்வளோ வினாக்கள் இருக்குது? 180 வினாக்கள் இருக்குது. அதில் எவ்வளோ சரியாக பதில் சொல்லியிருக்காங்கன்னா 19/30. அப்போ சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மொத்த வினாக்களின் எண்ணிக்கையிலிருந்து இந்த சரியான வினாக்களின் எண்ணிக்கையை பெருக்கணும். பெருக்கி போட்டிங்கன்னா 144 வருது. தவறாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா, சரியான வினாக்களின் எண்ணிக்கையோட தவறான வினாக்களின் எண்ணிக்கையை பெருக்கணும். ஸோ பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 50. மொத்தம் 180 வினாக்களில் 50 வினாக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தவறாக பதிலளிச்சிருக்காங்க. சரியாக பதிலளித்தது 144. அப்போ ஜெயந்த் பதிலளிக்காத வினாக்கள் என்னென்னா 2லேருந்து கழிச்சு போகணும். இப்போ மொத்தமாக 100 கொஸ்டின் இருக்குது. அதில் 60 கொஸ்டின் கரெக்டாக சொல்லிட்டாங்க, 20 கொஸ்டின் தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சரே பண்ணலைன்னா, எத்தனை கொஸ்டின் பண்ணலை? 20 கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணலை. ஏன்னா 60 + 20 80,000, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கே 144லேருந்து 50 மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் மொத்த வினாக்களின் எண்ணிக்கையிலேருந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஆன்சர் 16. ஓகேங்களா? நீங்கள் இது இப்படியே கூட்டி போட்டிங்கனாலே இப்போ வரும். 144 + 50 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஸோ 4 9 1. சாரி, இந்த இடத்துல 114 வரும். ஓகேங்களா? 144ல் 114. இப்போ 114ஐயும் 50ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 164 வரும். ஸோ 180லேருந்து கழிச்சிங்கன்னா 16 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 114 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர், இந்த கொஷினுக்குரிய ஆன்சர், மொத்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் அவங்க 16 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலை. பதிலளிக்காத வினாக்களின் எண்ணிக்கை 16. 9வது கொஸ்டின், மதிப்பு காண்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெருக்கல், வகுத்தல், கழித்தல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். ஸோ பெருக்கலை இருக்கிறத நம்ம டைரெக்டாக அடித்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடித்து போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு -2/9 வருது. இந்த இடத்துல -2/3. ஸோ இங்கே ஆல்ரெடி என்னவா இருக்குன்னா வகுத்தலில் இருக்குது. ஸோ இது எப்படி மாறிடும்னா, பெருக்கலாக மாறும்போது தலைகீழியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே -4/9 வருது, அதாவது இந்த இடத்துல மட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு வருதுன்னா -2/9, இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் ப்ளஸ் பண்ணால் +2/3 ப்ளஸ் -4/9. ஓகேங்களா? ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 9 3 9 இருக்குது. ஸோ இதுக்கு மீச்சமாக எடுத்திங்கன்னா 9 தான் வரும். ஸோ 9 பகுதியில் இருக்கிறத அப்படியே போட்டுருவோம். -2 -4, இங்கே 3 தான் இருக்குது. ஸோ 3ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ 6. அப்போ என்ன லாஸ்ட்டில் வருதுன்னா -2 + 6 -4 வருது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -6. ஏற்கனவே ஒரு +6 இருக்குது. ஸோ -6லேருந்து +6 கழிச்சா 0 ஆயிரும். அப்போ இதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 0 வரும். ஓகேங்களா? கொஷின் பார்த்துக்குங்க. இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் 0 வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா, பெருக்கல் வர இடத்துல பெருக்கி போட்டிருக்கோம். அதே மாதிரி வகுத்தல் வரதில் நம்ம அந்த வகுத்தல் வரும்போது இந்த சைன்லாம் அப்படியே தான் இருக்கும். தலைகீழியாக மாறினாலும் இந்த கழித்தல் குறி அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். மேலேயும் கீழேயும் மைனஸ் இருந்தால் கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 0. 10வது கொஸ்டின், ஒரு தொகுதியில் 19/25 பங்கு வாக்காளர்கள் ஏ வேட்பாளருக்கும் 7/50 பங்கு வாக்காளர்கள் பி என்ற வேட்பாளருக்கும் வாக்களித்தனர் எனில் மற்றவர்களுக்கு வாக்களிக்காத வாக்காளர்களின் விகிதமுறு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் வாக்களித்தாங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி வேட்பாளர்களுக்கு வாக்களித்தோர் எண்ணிக்கை 19/25 + 7/50. ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 50 வரும். ஸோ மேலே கூட்டி போட்டிங்கன்னா 38/7. அப்போ 45/50. மொத்தம் 45/50 பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ மற்றவர்களுக்கு வாக்களித்தோர், அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா,
மற்றவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களின் விகிதமுறு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏபி இல்லாமல் அந்த இடத்துல இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஒருத்தர் வந்து வாக்களிச்சிருப்பாங்க அப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 1 மைனஸ் இந்த 2 பேருக்கு வாக்களிச்சாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கழிச்சு போடணும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 1/10. ஓகேங்களா. விகிதமுறு எண்ணா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் விகிதமுறு எண் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து 1/10. மற்றவர்களுக்கு வாக்களித்தோர் 1 நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம தான் எடுத்துக்கிறோம். இப்போ முழு எண்ணிலேருந்து நம்ம கழிக்கும் போது 100 அப்படின்றத நம்ம காமனாக எடுத்துக்கிறோம்ல, அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு அறையின் பரப்பளவு 153/10 சதுர மீட்டர், அதன் அகலம் 211/20 மீட்டர் எனில் நீளத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அறையினுடைய பரப்பளவு நீளம் அகலம் கொடுத்துருக்கனால அப்போ இது வந்து எதுனா செவகம் தான். ஸோ அறையினுடைய பரப்பளவு செவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். ஸோ நீளம் இன்ட்டு அகலம், இங்கே வந்து பரப்பளவு 153/10 ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகலத்தை வந்து எடுத்துக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா ஆன்சர் 6 மீட்டர் அப்படின்றது ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கலப்பு பின்னத்தில் இந்த அகலம் கொடுத்துருக்கதை நம்ம பின்னமாக மாற்றிட்டு ஆன்சரை வந்து கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின், P+2Q = 18 மற்றும் PQ = 40 எனில் 2/P+1/Qவின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா 2 சமன்பாடையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு P வேல்யூ தனியாக Q வேல்யூ தனியாக வந்து நம்ம கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி தான். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P+2Q = 18 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 2/P+1/Q அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2/P+1/Qவை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து எழுதலாம். இங்கே P இருக்குது, இங்கே Q இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா PQ வரும். இந்த இடத்துல Qவை பெருக்குவோம், இந்த இடத்துல Pயை பெருக்குவோம், அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ 2Q + P/PQ வரும். அப்போ இந்த 2Q + Pக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க, 18 போட்டுக்கிறோம். PQக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க, 40 போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். அடித்து போட்டிங்கன்னா 9/20. இது எதோட விடையாக நம்மளுக்கு வருது, 2/P+1/Q = 9/20 ஆன்சர் வருது, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், 5x/5 × 3/4 = 21 எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே சேம் மெத்தடு தான். 5 இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். 25 இதை கூட்டுவோம். இங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இங்கே எக்ஸ் இருக்கனால 5 25 + எக்ஸு அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஸோ பை 5 = 3 12, 12 + 3 15, 15/4 = 21. அப்போ 25 + x/5 = இது இந்த சைடு கொண்டு போய் அடித்து போடுறோம். எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை இந்த சைடு வச்சுட்டு மீதி டேர்மாக அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 3 வருது. இந்த இடத்துல கவனிக்கணும், இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறனால 25 போட்டுக்கிறோம். இங்கே இந்த சப்போஸ் இங்கே வந்து நம்பர் இருந்தால் கூட்டி போடுவோம், நம்பர் இல்லாதனால ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு வந்து போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து x = 3. அடுத்த கொஸ்டின், 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில் அதன் 2/3 பங்கின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. கேழ்வரகு அடையினுடைய எடை வந்து நம்ம தெரியாதனால எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 1/4 பங்கு அப்படின்றது எடை என்ன, அந்த எடை எவ்வளோ இருக்கும், 1/4 பங்குனா அந்த எடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 120 கிராமாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 480 கிராம். அப்போ 2/3 பங்கின் எடை எவ்வளவா இருக்குன்னா 2/3 × 480 கிராம். ஸோ அடித்து போட்டிங்கன்னா 320 கிராம் வந்து ஆன்சர் வரும். அதாவது 1/4 பங்கு காப்பங்கு அப்படின்றது 120 கிராமாக இருந்ததுன்னா அப்போ முழு பங்கு என்ன அப்படின்னா, ஸோ முழு பங்கு என்ன 1/4 × அந்த தெரியாததை எக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இல்லாட்டி 120 வந்து நீங்கள் 4ஆல் கூட போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். 4 2 8 480 கிராம் வந்துடும். ஓகேங்களா. இது போடாட்டினாலும் கூட இப்படி போட்டுக்கலாம். ஒரு கேழ்வரகு அடையோட கிராம் வந்து 120 அப்படின்னா இப்போ முழு பங்கு என்னென்னா 480, 4ஆல் வந்து பெருக்குவோம். அப்போ முழு பங்கு தெரிஞ்சாதான்
மறுபடியும் 2/3 பங்கோட எடை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் 2/3 இன்ட்டு 480 அடிச்சு போட்டோம்னா 320 ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இதுவே கால் கொடுத்து நம்ம 2/3 என்னன்னு கேட்டனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் முழு அளவு நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த கேழ்வரகு எடை ஆன்சர் வந்து 320 கிராம். அடுத்த கொஸ்டின் 2/5 + 3/2 டிவைடட் 3/10 ஒரு விகிதமுறை எண்ணாக சுருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மேலே ஒரு சம் பார்த்தோம்ல, அதே பேட்டர்ன் தான். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வெளியில் வந்து வகுத்தல் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ 4/15/10 டிவைடட் 3/10. ஸோ இது வந்து தலைகீழியாக மாற்றிடுவோம். அடிச்சு போட்டோன்னா ஆன்சர் 6 1/3. அடுத்த கொஸ்டின் ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1/2 கோப்பை அரிசிக்கு 2 3/4 கோப்பைகள் தண்ணீர் தேவை என கூறப்பட்டுள்ளது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையான விகிதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அரிசி தண்ணீர் விகிதம் அப்படின்னால 2 டிவைட் பண்ணி போடும்போது கீழே இருக்கிறது வந்து வகுத்தலில் இருக்கிறது மேலே போகும்போது பெருக்கலாம் தலைகீழாக மாறும். அந்த மாதிரி அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 6/11 அப்படின்னு வரும். இங்கே விகிதம் அப்படின்னு கேட்டனால நம்ம ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். ஆன்சர் 6:11. பகா காரணிப்படுத்தல் முறையில் 324 வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வர்க்கமூலம் அப்படின்னா ஸ்கொயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கனமூலம் அப்படின்னா கியூப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 324 வந்து வர்க்கப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம டானா வகுத்தல் போடுவோம். ஓகேங்களா? ஸோ டானா வகுத்தல் போடும்போது என்ன வருதுன்னா லாஸ்ட்டில் 1 வரை நம்ம வகுக்கணும். வகுக்கும்போது 2 2 3 3 3 இந்த மாதிரி ஆன்சர் வருது. இது என்ன பண்ணணும்னா 2 2 எடுக்கணும். அதாவது 1 2க்கு 1 2 2 2க்கு 1 2 2 3க்கு 1 3 2 3க்கு 1 3 இதை 3 பெருக்கி போட்டிங்கன்னா 2 3 6 6 3 18 ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்பு வந்து புக்கில் இருந்தனால நான் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இதுலேருந்தே ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ வர்க்கமூலம் அப்படின்னா 2 2 நம்பர் ஜோடியாக சேம் நம்பரை நம்ம ஒரு நம்பராக வெளியே எடுத்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடும். அடுத்தது நீள் வகுத்தல் முறை. நீள் வகுத்தல் முறை அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்பாங்களான்னு தெரியலை. மேக்ஸிமம் ஆன்சர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ன்றனால இதில் ஒரு சம்மு வந்து நம்ம மாடல் கொடுத்துருக்கோம். பாருங்கள், 4 5 9 6 8 4 வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம் நீள் வகுத்தல் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எந்த நம்பருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த நம்பரை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க 2 நம்பரை எடுக்கணும். இங்கே 2 நம்பர் ஏன்னா 6 காட்டிலே 4 சின்னது, அப்போ வராது. அதனால் 2 நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எடுத்து போடும்போது இப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வச்சு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 2 நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு பாருங்கள் 6 6 36 வரும். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 6 6 36 வருதா? ஸோ இதுக்கப்புறம் 7 7 போகும்போது 49 வந்துடுது. அதாவது 45 காட்டிலே அதிகமாக வந்துடுது. அதனால் இதை விட்டுட்டு மேலே இருக்க 6 6 46 நம்ம போட்டுக்கிறோம். 36 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இங்கேயும் 6 இங்கேயும் 6 போட்டு 6 6 36 வருது. 45லேருந்து 36 கழிச்சோம்னா 9 வரும். ஸோ அடுத்து வந்து ஒரு நம்பர் மட்டும் எடுக்கக்கூடாது, 2 2 நம்பராக தான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எடுத்திங்கன்னா 9 9 6 வருது. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6ஓட 2 வந்து பெருக்கணும். ஸோ 6ஓட 2 பெருக்குனிங்கன்னா 12 வரும். ஓகேங்களா? ஸோ 12 வருது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த 12ஓட இங்கே நீங்கள் 2 பெருக்குனிங்கன்னா கீழேயும் 2 போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 12ஓட 3 பெருக்குறீங்க, லாஸ்ட் நம்பர் போடுறீங்கன்னா கீழே 3 போட்டு பெருக்கி இந்த 996 எத்தனையாவது வாய்ப்பாடில் இப்போ எத்தனை தடவை போடும்போது வருது அப்படின்றத செக் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இங்கே பாருங்கள், 127 7ஆல் போடும்போது 889 நமக்கு வருது. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கேயும் 7 இங்கேயும் 7 போட்டு நமக்கு என்ன வருது? 889 வருது. ஸோ இதிலேருந்து கழிச்சிங்கன்னா 107 வரும். மீதி இருக்க 2 நம்பரை நம்ம இறக்கணும். ஒரு நம்பராக இறக்கக்கூடாது, 2 2 நம்பராக இறக்கணும். ஸோ இறக்கும் போது அடுத்த ஸ்டெப் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க 67 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து 2ஆல் பெருக்கி இந்த இடத்துல போடணும். ஸோ 2ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா 134 வரும்.
மேலே இருக்க இந்த பெருக்கி போட்டோம்ல முக்கியம் இந்த ஒன்றாம் இலக்கம் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் கீழே பெருக்கி போடணுன்ற மாதிரி 8 தடவை 1348 பெருக்கல் 8 போடும்போது ஆன்சர் வந்து நமக்கு வந்துடுது. ஆன்சர் வந்து 0 ஆயிடுது. நீள்வகுத்தல் முறையில் 0 வரை வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 678. 8 போடலை. ஸோ இங்கே 8 எங்கே 8 போடணும். 678 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? கேட்பாங்களான்னு தெரியல, குழப்புச்சுன்னா விட்டுருங்க, புரியுதுன்னா வந்து பார்த்துக்குங்க, ஒரு சம்மா அது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு மதிப்பு காண சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் 256 256 டைரெக்டாக தெரியும், 16 16 256. ஸோ ஆன்சர் வந்து 16. சுருக்குக ரூட் ஆஃப் 12 இன்ட்டு ரூட் ஆஃப் 3. ஸோ ரூட் ஆஃப் 12 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 இது வந்து எப்படி போடலான்னா ரெண்டு ரூட்டையுமே காமனாக எடுத்தோம்னா 12 3 36. ஸோ 12 3 36 அப்படின் போது 6 6 36 வருதா. ஸோ ஆன்சர் வந்து 6. ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 நம்பருக்கு ஒரு ஜோடி எடுக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பேசிக்கானது தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 6 வரும். அடுத்து 27,000 கனமூலம் காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வர்க்க மூலம்னா நம்ம ரெண்டு பேராக எடுப்போம். அதாவது ஒரு பேருக்கு ஒரு நம்பர், ஒரு ஜோடிக்கு ஒரு நம்பர் எடுப்போம். இங்கே கனமூலம்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ இங்கே 27,000 தான வகுத்தல் போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 3 2 5 3 வருது. ஸோ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும் கியூப்ன்றனால. ஸோ அப்படி போடும்போது ஆன்சர் வந்து 30 வருது. ஓகேங்களா? அடுத்த மதிப்பு காண்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9,261/8000. இதை பிரித்து போடும்போது இந்த 9,261 3 21 போடும்போது வரும். 8,000 வந்து 3 20 போடும்போது வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன 21/20 வரும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கலப்பு பின்னத்திலையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாடலில் எப்படி செய்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கனமூலம் வர்க்கமூலம் மென்ஷன் பண்ணாமல் இங்கே கியூப் அப்படின்னு கொடுத்தா அது கனமூலம், ஸ்கொயர் கொடுத்தா வர்க்கமூலம். அடுத்து 675 எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி செய்யறதுன்னா 675 தானா வகுத்தல் போடணும். போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2 தடவை தான் 5 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3ஆவது தடவை என்ன போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வரும்னா 3ஆவது தடவை இன்னொரு 5 போடும்போது நமக்கு வந்து ஆன்சர் சரியாக வரும். அப்போ 675 × 5 3375. செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தானா வகுத்தல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. இங்கே 3 3 கரெக்டாக வந்துடுது. இங்கே 2 5 தான் இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு 5 போடணும். இங்கே இந்த மாதிரி போடக்கூட தேவையில்லை, டேரெக்டாக போட்டுடலாம். சப்போஸ் வந்து இங்கே 4 வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் 4 இங்கேயும் 4 வருதுன்னா அந்த மிகச்சிறிய எண் கேட்டால் மறுபடியும் 4 தான் வரும். ஈஸியாக பெருக்கி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கணக்கு எந்த இரு மிக சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் வந்து கிடைக்கும். இங்கே வந்து மிகச்சிறிய முழு வர்க்க எண் அப்படின்னா மிக சிறியனா 2லேருந்து போவோம். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கொயர் 4 வரும், 4 ஸ்கொயர் 16 வரும், 2 பெருக்கினீங்கன்னா 64 வரும். ஸோ இங்கே வந்து கனமூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் கனமூலம் கியூபு 64 கியூபு போடும்போது 4 × 4 × 4 வரும். ஓகேங்களா? அப்போ 3 4க்கு ஒரு 4 எடுப்போம் கனமூலத்தில். அப்போ ஆன்சர் வந்து 4. மிகச்சிறிய முழு வர்க்க எண் அப்படின்னா 2லேருந்து நம்ம எடுத்துடணும். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அடுத்து என்ன வரும் 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு மதிப்பு காண்க. 4 பவர் -3. அடுத்த கணக்கு 1/2 பவர் -3. 4 பவர் -3னா நான் இங்கே வந்து இன்வர்ஸில் இருக்குது அப்படின்னா ஸோ பின்னத்தில் நம்ம எழுதும்போது மைனஸ் இல்லாமல் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 பவர் 3 மேலே கொண்டு போது 4 பவர் -3 அப்படின்னு கொண்டு போகும்போது எழுதிக்கலாம். இன்வர்ஸில் வந்து எழுதும்போது +ல போட்டுக்கலாம். ஸோ 4 3 தடவை போடும்போது 64, 1/64 ஆன்சர். அதே மாதிரி 1/2 -3 இதை மேலே கொண்டு போகும்போது 2 பவர் கியூப் எழுதிக்கலாம். ஆன்சர் வந்து 8 வரும். ஆன்சர் 1/64 8. 2ஐ அடிமான எண்ணாக இருக்குமாறு 4 பவர் -5 மாற்றவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 வந்து 2 ஸ்கொயராக எழுதிக்கலாம். இங்கே 4 பவர் -5 அப்படின்னு கொடுத்தனால ஸோ 4 பவர் -5
4 வந்து 2 ஸ்கொயராக நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த -5 மேலே போட்டுக்கிட்டோம். அப்போ இதை ரெண்டையும் நம்ம பெருக்கி போட்டுக்கலாம். அடுக்குக்கு 2 அடுக்கு வரும்போது அந்த அடுக்கு ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 2 × -5 வந்து -10 வரும். அப்போ 2 × -10 வந்து ஆன்சர். அடுக்கு குறியீட்டில் சுருக்கி எழுதுக. ஸோ இது சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் டிவைடட் வருது. ஸோ வகுத்தலில் போட்டுக்கலாம். ரெண்டாவது பெருக்கல்ல வருது. இந்த மேலே இங்கே 3/5/3/8 ஹோல் பவர் 5 வருது. ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறோன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 8 மேலே கொண்டு போயிட்டோன்னா 3/5 இந்த 8 மேலே போகும்போது -8 மாறிடும். இந்த ஹோல் பவர் 5 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து 3/-5. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா 5லேருந்து 8 போச்சுன்னா -3. இந்த -3ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கிக்குவோம்ல, அப்போ -15 வந்துடும். இந்த 3/-5. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுவோம், அடுக்கு அடிமானம் சேமாக இருந்தது அப்படின்னா அடுக்கு வந்து கூட்டி போடுவோம். இப்போ கூட்டி போடும்போது இங்கே வந்து -20 வரும். அதாவது 3/-5 ப்ளஸ் ஆஃப் -5ன்னு வரும். மைனஸையும் பெருக்கும்போது மறுபடியும் மைனஸ் அப்படியே தான் வரும். அதனால தான் -15 -5ன்னு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டையும் கூட்டும் போது -20. அப்போ ஆன்சர் வந்து 3/-20. இன்னொரு எழுதணும்னா 1/3 + 20 அப்படின்னு ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதே மதிப்பு காண்க தான். 5/0 + 6/-1 × 3/3. 5/0 a/0 அப்படின்னாலே பவரில் 0 வந்து வேல்யூ 1. 3/3 அப்படியே போட்டுக்கிறோம். 6/-1 × 3/3. ஸோ 3 வந்து 3 தடவை போட்டோன்னா 27 வரும். ப்ளஸ் இந்த 6 வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1/6 எழுதும்போது 2/3 வரும். 3/3. ஸோ சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து எல்சிஎம் தான் எடுக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள் 27 + 1/2. இந்த 3 மறுபடியும் இங்கே கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொண்டு போகும்போது இந்த 3 -1 2ஆக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 + 1/2 × 3/2 3 ஸ்கொயர். 27 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து எல்சிஎம் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 54 + 9. அதாவது இங்கே 3 ஸ்கொயர் வந்து 9ஆக மாறிடுது. அதுதான் இங்கே 9/2 போட்டிருக்காங்க. ஸோ 9/2 ஆன்சர் வந்து 63/2. எக்ஸின் மதிப்பை காண்க. 2/2x - 1/2x + 2 = 4. ஸோ இது வந்து டிவைடடில் எழுதிக்கலாம். இங்கே என்ன எழுதியிருக்கோன்னா 2/2x - 1 2x - 1 டிவைடடில் இருக்கும்போது மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ -(x + 2) ரெண்டு அடிமானம் சேமாக தானே இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 2 2x - 1 இந்த மைனஸ் உள்ளே வச்சு பெருக்குனிங்கன்னா -x -2 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து என்னவாயிரும், இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு -x இருக்குது. அப்போ கழிச்சோம்னா வேறு x வந்துடும். இங்கே -1 இருக்குது, -2 இருக்குது, கூட்டினீங்கன்னா -3. அப்போ 2x⁻³ = 4. அப்போ இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்துவோம். சமப்படுத்தும் போது x - 3 = இந்த 4 எப்படி எழுதியிருக்கோன்னா இங்கே 2 இருக்கனால இந்த 4 வந்து 2னுடைய அடிமானமாக 2 ஸ்கொயரா அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ x - 3 இந்த 2 தான் வந்து நம்ம பவரை வந்து ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு x = 5 வந்துடும். அடுத்த கணக்கு ரூட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 19 0 6 6 2 4 × √(x) = 3100 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டானா வகுத்தல் போட்டு இந்த நம்பரை பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 2 அதாவது கியூப் ரூட். ஓகேங்களா? கியூப் ரூட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 2க்கு 1 2, இந்த 3 2க்கு 1 2, இந்த 3 31க்கு 1 31 எடுத்துக்கிறோம். இந்த √(x) பெருக்கல்ல அப்படியே போட்டுக்கிறோம். இதோடைய வேல்யூ வந்து 3100 கொடுத்தனால 3100 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ √(x) தான் நமக்கு தேவை. ஸோ √(x) அந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்மில் அந்த சைடு கொண்டு போயிட்டு சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 25 வரும். √(x) = 25னா அப்போ x = என்ன அப்படின்னா என்ன ஒரு x = 625. ஏன்னா வந்து இங்கே 3100 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடித்து போடும்போது தான் உங்களுக்கு √(x) = 25 அப்படின்னு வந்து வருது. ஓகேங்களா? அப்போ ரூட்டை வந்து கேன்சல் பண்ணும்போது x² = 25 வரும். அப்போ x² 25ன்றும் போது x = 25 × 25. x 2 தடவை போகிறனால
625 அப்படின்றது வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 625. அதாவது ரூட் வேல்யூ தான் இருந்தது. அப்போ ரூட் இல்லாமல் என்ன அப்படின்றனால நம்ம வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணி எக்ஸ் ஸ்கொயரை மாற்றி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2m-1 + 2m+1 = 640 எனில் எம்ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2m-1 + 2m+1 = 640. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2இன் மிகை அடுக்குகள் 2, 4, 6, 8, 128, 256, 512 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 2m-1 2m+1 = இந்த 640 வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, 128 + 512 பிரித்து எழுதலாம். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 640 வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 2இன் அடிமானமாக மாத்திரனால நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இப்போ 128 வந்து 2ஆல் வகுப்படும், 512 2ஆல் முழுவதுமாக வகுப்படும். ஸோ அப்படி போடும்போது 2m-1 + 2m+1 = 128 2/7 போடும்போது வரும், 512 2/9 வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ m-1 = 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்து 2m + 1 = 9 அப்படின்னு எம்முக்கு வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே சேமாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 8. ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அடுத்த கணக்கு √22 + √7 + √4 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த 2 ரூட்டையும் கூட்டிக்கோங்க, 9 வருது. ஸோ 9 அப்படின்றது 3 நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ 22 + 3, ஏன்னா பெரிய ரூட் இருக்குது, 22 சேர்ந்து இருக்கிறது ஃபுல்லாக வருது. ஒவ்வொரு ரூட்டை கேன்சல் பண்ணுவோம். ஸோ 22 + 3 வருது. இது கூட்டிங்கன்னா √25 வருது. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்தது 128 - √98 + √18 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனித்தனியாக வந்து நம்ம மதிப்பு வந்து கண்டுபிடிக்கிறோம், டானா வகுத்தல் போட்டு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணி கூட்ட சொல்லியிருக்கனால, ஸோ ஒரு 8/√2 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 128. அதே மாதிரி 7√2 98, 3√2 வந்து 18. ஓகேங்களா? ஸோ அந்த தான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். போட்டு இங்கே வந்து என்ன வருதுன்னா, இங்கே 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது ரூட்டுக்கு வெளியில், -7 வந்து இருக்குது. அப்போ 8 + கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 9 10 11, 11 - 7 என்னன்னா 4. இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. ஸோ 4/√2. அப்போ இங்கே வந்து என்னன்னா 4 வந்து 2 தடவை வந்து நம்ம போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் 4√2 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 2 + 2 + 2 + 2. அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா √32. ஓகேங்களா? அதாவது 4 × √2. ஓகேங்களா? அப்போ 4 இது வந்து 4ஐ வந்து நம்ம √2 4 டைம்ஸ் வந்து √2 வந்து போடணும். ஆல்ரெடி ஒரு √2 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 5√2 வரும். ஆன்சர் வந்து √32 அப்படின்னு ஆன்சர் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்க கணக்கு தான் பார்த்தோம். ஸோ இது வந்து பெரிய டாப்பிக்கு, ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்மு வந்து கொடுத்தாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ 8th ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இடையில வந்து வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. சில வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தனால கொடுக்க முடியலை. ஸோ இனி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி கொடுத்துருக்க வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.